சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்டு ஒண்ணு போனா இளவட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா. சீரியஸ்னஸே இல்லை மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸ்கூல் ஸ்டடீஸும் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல்லேயும் ரேங்க் வாங்கணும், நல்லா ஸ்பீச் பேசுவோம். நானும் என் தங்கச்சியும் ஸ்பீச் பேசுறது, இந்த கவிதை எழுதுறது. அந்த சைக்கிளில் தான் புல்லட் டயரில் 2 பேரும் காலையில் 6 மணிக்கு எங்களோட ரன்னிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு படுக்க வரைக்கும் நாங்கள் ஓடிட்டே தான் இருப்போம். ஆஃப்டர் 10th தான் மியூசிக்னா என்னன்னே புரிஞ்சுது. ஓ இதில் இவ்வளோ ஒரு வெல்த் இருக்கு. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் இயர் முடிகிற நேரத்தில் தான் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். சூப்பர் சிங்கரில் பாடுற ஒவ்வொரு பாட்டையும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 500 தடவையாவது பாடி பார்த்துருக்கோம். ஃபைட்டு பயங்கரமாக ஃபைட் நடந்தது. ஃபஸ்ட்டு சூப்பர் சிங்கருக்கு வரவே ஒத்துக்கல அவங்க. ஐயோ, சினிமா பாட்டு பாட போறியா நீன்னு. எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, சினிமா பாட்டு பாடுறதுக்குலாம். 10 லட்ச ரூபாயும் கேஷ் வாங்கி ஹோமுக்கு கொடுத்துட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் போய் இதுதான் உண்மை. நான் சொன்னது உண்மை, மற்றதெல்லாம் போய். புது பாட்டெல்லாம் கேட்டது கிடையாதுங்கிறதுனால புதுசா யாரு மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கா, என்னென்ன படம் வந்திருக்குன்னு கூட பேர் தெரியாது. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அசிங்கமா இது கூட தெரியாம இருக்கியா நீன்னு சொல்லுவாங்க. ஆனக்கருங்குயிலே பாண்டத்துக்கே காலேஜ்ல உள்ள அத்தனை பேரும் ஷாக்கு. நார்மலா கேர்ள்ஸ் வந்து பாடுவாங்கல்ல அந்த மாதிரியும் இல்ல வாய்ஸ். இல்ல கீழே போயிட்டு பார்த்தா பையன் வாய்ஸ் மாதிரியும் இல்ல. ரெண்டுக்கும் இல்லாம நடுப்புற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு பிஜிஎன்எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட வாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே ரொம்ப அப்படி எப்படி சொல்றது, சென்சேஷன் ஆஃப் மியூசிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இட்ஸ் none other than அருணா ரவீந்திரன். வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் கங்க்ராட்ஸ் உங்களுக்கு. அவ்வளோ வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு லைக் ஜேர்னியில் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காகவே ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கும் திருமணம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, திருமண வாழ்க்கை நல்ல விதமா அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஆஹா, சோ ஸ்வீட். ஸோ அருணா, நீங்க சொல்லுங்க, டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு? டைட்டில் வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கும், பட் சீரியஸ்னஸோட அந்த வெறி வராது. இப்போ என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வரியாவது கத்துக்கணும்ன்ற வெறி வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ 6 மாசமா ஆயிடுச்சு லைக் நம்மளுடைய ஷோ முடிஞ்சு. ஸோ இந்த 6 மாச பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்திருக்கு அண்ட் என்னென்ன மாதிரியான லைக் மியூசிக்கலே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 6 month கேப்ல வந்து அப்ராட் ஷோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ்க்கு நான் ஒரு சிங்கிள் சாங்ஸ் பாடியிருக்கேன். அது ஆல்பத்துல ஒரு சாங் 2 சாங் பாடியிருக்கேன். அது ஒரு 12-13 சாங்ஸ்க்கு மேல இருக்கும் டிவோஷனலா பாடினது. மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். நான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னா, பொறுமையா இருக்கணும், நிறைய கத்துக்கணும். இந்த 2 விஷயம். இன்னொன்னு என்னன்னா, புதுசா ஜேர்னஸ் ட்ரை பண்ணணும். ஒரே வட்டத்துல குறுகிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அருணா டிவோஷனல் தான் பாடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. மெலடி கொடுத்தாலும் பாடுவா, இல்ல குத்து சாங் பாட சொன்னாலும் பாடுவாங்க, ஃபோக் பாடினாலும் பாடுவாங்க, வெஸ்டர்ன் ஜேனர் பாட சொன்னாலும் பாடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இது வராதுன்னு சொல்லக்கூடாது. எந்த ஜேனர் கொடுத்தாலும் இவங்க பாடுவாங்க அப்படிங்கிற பேர் வாங்கணும், அவ்வளவுதான். சோ எல்லாத்தையும் கத்துக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கத்துக்க முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாவாச்சும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்ங்கறத முடிவு பண்ணிருக்கேன். பாட்டு பாடணும்ன்ற ஜேர்னி இருக்கு இல்லையா, எந்த வயசுல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ரியாலிட்டி ஷோ மூலமா தெரிஞ்சாலும் அருணா என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து வந்தாங்க இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா? சோ எங்க இருந்து இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஜேர்னி வந்து 3.5 வயசுல வந்து எங்க பாட்டி வந்து ஒரு ஸ்கூலுக்கு, நாங்க அப்ப எங்க வீட்டுல பெரிய வசதி எல்லாம் கிடையாது, நடந்து போவோம் 2 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு. பாட்டியோட தான் போவோம். நடந்து போகும்போது ஸ்கூலு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல பாட்டு கிளாஸ் நடத்தினாங்க. அங்க வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு, அப்பதான் சூப்பர் சிங்கர் வந்த புதுசு, அதுல டிவில எல்லாம் எங்க பாட்டி பாப்பாங்கல்ல, இந்த மாதிரி அப்ப சின்ன பசங்க இந்த மாதிரி நம்ம பேத்திங்களும் பாடணுங்கிற ஆசையில எங்களையும் போய் பாட்டு கிளாஸ் சேர்த்தாங்க. அப்ப நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதுனால சார் வந்து ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, இப்ப வேணாமா கொஞ்ச நாள் போட்டுன்னு சேர்த்துக்கல. ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி சின்ன பசங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டே வரலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும் விட்டுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. நாங்க கிளாஸ்ல போய் தூங்கிட்டே தான் இருப்போம். எனக்கு சார் சொல்லுவாங்க, சார் இறந்து போயிட்டாங்க, ஒரு 4 வருஷம் ஆகுது, கொரோனா பீரியட்ல இறந்துட்டாங்க.
சார் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் எப்போ பாட்டு கற்றுப்பீங்கன்னு தெரியாது. பேசிக் மட்டும், அதாவது கிளாசிக்கல் நாங்கள் ப்ராப்பராக டெப்த்தாலாம் கற்றுக்கல. பட் அந்த சார்கிட்ட வந்து இந்த சரளி ஜண்டை ஒரு சில வர்ணங்கள் மட்டும் 2-3 வர்ணம் மட்டும் படித்தோம். அதோட சரி, அதோட எங்கள் கிளாசிக்கல் முடிஞ்சிச்சு. டெப்த்தாக கற்றுக்கிட்டாதான் அந்த நோட்ஸ் எழுதுறது அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அங்கே ஊரில் வசதி இல்லை. அந்த சார் அப்படியே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே எங்களோட கிளாசிக்கல் ஜேர்னி அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. ஒரு இடையில ஒரு 3 வருஷம். அப்புறம் தான் மியூசிக்ல யாருமே கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கும் போது பன்னிசை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே வந்து திருமுறை படிக்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து இந்த ஸ்வரம் எழுதுறது அப்படிலாம் வராது. பண்ணுன்னா சங்க இலக்கியத்துல வந்து ராகம் பேர்லாம் சொல்லுவாங்க, ராகம்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணுன்னு சொல்லுவாங்க. பேர்லாம் குறிஞ்சி, முல்லை, இந்தளம், பஞ்சமம் அந்த மாதிரி இருக்கும் பேர்லாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் படித்தது. இப்போ அது நிறைய அழிஞ்சிட்டு அந்த பண்ணோட பேர்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பக்தி இலக்கியத்துல வரும் பன்னிசைங்கிறது. ஒரு சிலர் திருமுறைன்னு சொன்னாதான் தெரியும், ஒரு சிலருக்கு தேவாரம்னு சொன்னாதான் தெரியும், இன்னொரு சிலருக்கு திருவாசகம்னு சொன்னா தெரியும். ஏன்னா திருவாசகம் வந்து திருமுறையில ஒரு பகுதி தான். என்ன நினைச்சுப்பாங்கன்னா எல்லாத்தையுமே திருவாசகம்னு நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க. திருமுறையில ஒரு திருமுறை தான் வந்து திருவாசகம். அது வந்து தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். நாங்க படிச்சது திருமுறை. சோ இதுல இருந்து இப்படி ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி தான் இது. ஆனா சீரியஸ்னஸே இல்ல மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸ்கூல் ஸ்டடீஸும் இருந்துச்சு. ஸோ ஸ்கூல்லயும் ரேங்க் வாங்கணும், நல்லா ஸ்பீச் பேசுவோம். நானே என் தங்கச்சியும் ஸ்பீச் பேசுறது, இந்த கவிதை எழுதுறது, ஓரளவுக்கு டிராயிங் பண்ணுவோம். அது டிராயிங் பெயிண்டிங்லாம் விட்டாச்சு, ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு. இப்பெல்லாம் வருமானே தெரியல, அந்த அளவுக்கு டச் விட்டு போயிடுச்சு. பரதநாட்டியம் ஒரு 5 வருஷம் கத்துக்கிட்டோம். ஆனா வந்து அப்ப வந்து சலங்க பூஜை பண்றதுக்கு ஒரு 30,000 ரூபாய் கேட்டாங்க. அது 2 பேருக்கும் எல்லாம் கட்டுறதுக்குலாம் எங்க அப்பா அந்த அளவுக்கு எல்லாம் சம்பாதிக்கல. குறை மாசத்துல பிறந்துட்டோம். எங்க அம்மா அதனால வீக் ஆயிட்டாங்க ரொம்ப. ஸோ நாங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு எங்க அம்மாவுக்கு. அதுல இருந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. பிறந்து 1 இயர் எங்களை ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃபினான்ஷியலா நாங்க பின்னாடி போயிட்டோம். ரொம்ப கடன் அப்பாவுக்கு அதிகம் வந்து. ஸோ ஆனா எங்களை படிக்க வைக்கணும், நிறைய ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கணுன்றதுல மட்டும் எங்க வீட்டுல யாருமே வந்து பின்தங்கவே இல்லை. அதுக்காக நிறைய கடன் வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க. பாட்டு கிளாஸ் அனுப்புனாங்க, டான்ஸ் கிளாஸ் அனுப்புனாங்க. எங்க போனாலும் சைக்கிள் தான் எங்களுக்கு. எங்க அப்பாவோட சைக்கிள்ல போனோம், சைக்கிள் ஓட்ட தெரியாத முன்னாடி வரைக்கும். அப்புறம் எங்க அப்பா வந்து அப்பாவோட ஒர்க் பண்றவங்களோட அங்கிள் வீட்டுல 2 சைக்கிள் அவங்க பசங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்து வந்து எனக்கு ஒண்ணு தங்கச்சிக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து +2 படிக்கிற வரைக்கும் அதுதான் ஓட்டணும். எப்போல இருந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் அந்த 2 சைக்கிள் தான். அந்த சைக்கிள்ல தான் புல்லட் வேகர்ல 2 பேரும் காலையில 6 மணிக்கு எங்களோட ரன்னிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு படுக்க வரைக்கும் நாங்க ஓடிட்டே தான் இருப்போம். ஸ்கூலிங் முடிக்கிறதுக்குள்ள டைப் ரைட்டிங் எல்லாம் முடிச்சோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது தமிழ் டைப் ரைட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. சீனியர் மட்டும் வந்து அடிச்சோம். ஆபீஸ் ஆட்டோமேஷன் என்னென்ன டிஎன்பிசிக்கு தேவையோ அதெல்லாம் படிச்சோம். அதே மாதிரி ஸ்டடீஸும் விட்டுடக்கூடாது. ஸ்டடீஸ் எப்போ எனக்கு பேக் அடிச்சதுன்னா இந்த கொரோனால தான் வந்து பேக் அடிச்சது. ஏன்னா எதுலையுமே ஒரு ரெகுலாரிட்டி இல்லைன்னா அது வந்து விட்டு போயிடும். எனக்கு ஆஃப்டர் 10th தான் மியூசிக்னா என்னன்னே புரிஞ்சுது. ஓ இதுல இவ்வளோ ஒரு வெல்த் இருக்கு, இதுல இவ்வளோ விஷயங்கள் பண்ணலான்னு விவரம் தெரிஞ்சது 10th தான். 10th முன்னாடி பல வருஷம் பாட்டு கிளாஸ்ல வீணாக்கிட்டோம். அப்பெல்லாம் வந்து சீரியஸா கத்துக்கல. இன்னொரு விஷயம், அப்ப சொல்லி கொடுத்தது ஒண்ணும் மண்டைக்கு ஏறல, இதுதானான்னு ஏறல. ஆனா ஏதோ கேக்குறதா பாடிட்டே இருந்தோம். ஒரு சீரியஸ்னஸ்னு வரும்ல, இதுல இப்படி கூட சக்சஸ் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சது 10th தான். இதுக்கப்புறமாச்சும் இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு கத்துக்கணும், மியூசிக்னா என்னன்னு உணர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு ஆஃப்டர் 10th தான் வந்து தெரிஞ்சது. ஸோ +2 முடிக்கும் போது எங்க அம்மாட்ட கேட்டோம், நாங்க வந்து நான் மியூசிக் காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னு. எங்க அம்மா மியூசிக் காலேஜ்ல எல்லாம் படிக்க கூடாது, ஏதாவது டிகிரி படிச்சே ஆகணும், மியூசிக் நீ சைட்ல படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா. இப்போ நீங்க வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து உங்களுடைய டிகிரி பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோமே, அது எப்படி நடந்தது? அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து காலேஜ் சேர்ந்துட்டு நாங்க டிப்ளமோ படிச்சோம். டிப்ளமோ தேவார இசை கலைமணின்னு 4 வருஷம் அது மியூசிக். அதை வந்து கரஸ்ல போட்டுட்டு, ஆனா ரெகுலரா வந்து கிளாஸ் மட்டும் அங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து பேராசிரியர் எங்க பாலச்சந்தர் ஐயா அவங்கள்ட்ட தான் நாங்க வந்து 2வதா அவங்க தான் எங்களுக்கு திருமுறை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல படிச்சது சந்திரசேகர் ஓதுவாரையாட்ட. அதுக்கப்புறம் அவங்க வெளியூர் போனதுனால புது குருநாதரா வந்து நாங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது திருஞானம் பாலச்சந்தர் ஓதுவாரையாட்ட சேர்ந்தோம். இன்னை வரைக்கும் அவங்களோட மாணவிகளா இருக்கோம். அது ரொம்ப பெருமை எங்களுக்கு. அந்த என்ன போர்ஷன்ஸோ அதை ரெகுலரா கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். ஸோ அந்த 4 வருஷம் வந்து எங்களுக்கு ப்ராப்பரா கத்துக்க முடிஞ்சது. கரஸ்ல போட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நல்லாவே லேர்ன் பண்ண முடிஞ்சது அந்த 4 வருஷம். +2 முடிச்சுட்டு கரஸ்ல போட்டு அதே சமயத்துல பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சோம். எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு 2nd இயர் முடிகிற நேரத்துல தான் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஓகே. எக்ஸாம்ஸ் எழுதல, எனக்காக என் தங்கச்சி எழுதல, நானும் வந்துடுறேன் கூட வரேன். நீங்க வந்தீங்க, ஒரு நியாயம் இருக்கு, சரி ஓகே ஷோ பார்ட்டிசிபேட் பண்றீங்க. உங்க தங்கச்சியும் வரேன் அப்படின்றதுனால வீட்ல எதுவும் சொல்லலையா அதுக்கு? ஒத்துக்கல. அப்புறம் வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே. ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி எங்க வீட்ல என்ன விஷயம் நடந்தாலும், எங்க வீட்ல 10 பேரு எப்படின்னா, எங்க அம்மாவோட ஃபேமிலி எல்லாம் நாங்க சேர்ந்துருந்தோம். எங்க அம்மாவோட அண்ணன், அவங்க பசங்க 2 பேரு, எங்க அம்மாவோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்துருந்தோம். எங்க அப்பாவோட அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் சேர்ந்து அப்ப வந்து ஒத்துக்கல. இருந்தாலும் எங்க மாமா மாமி எல்லார்கிட்டயும் சொல்லி ஃபைட், பயங்கரமா ஃபைட் நடந்தது. ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கருக்கு வரவே ஒத்துக்கல அவங்க. ஐயோ, சினிமா பாட்டு பாட போறியா நீன்னு. எங்க வீட்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, சினிமா பாட்டு பாடுறதுக்குலாம். ஓகே. நான் கேட்டதே இல்லைன்னு சொல்றேன். அதெல்லாம் கேட்கவே எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. பழைய படம் தான் பாப்போம். அதுதான் தெரியுது, இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பாங்க. எனக்கே கொளறுது கேட்டுட்டே. அதிகமா படம் பார்த்தது கிடையாது, புது பாட்டெல்லாம் கேட்டது கிடையாதுங்கிறதுனால புதுசு புதுசா யாரு மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கா, என்னென்ன படம் வந்திருக்குன்னு கூட பேர் தெரியாது. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அசிங்கமா இது கூட தெரியாம இருக்கியா நீன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல போயிட்டும் அப்படிதான். செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு நல்லா பாடுற, இதெல்லாம் தெரியாம இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில பாட்டு எல்லாம் பாடுவாங்க. காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. +2 வரைக்கும் எங்க வீட்டுல ஒரே ஒரு சிங்கிள் மொபைல் தான். எங்க அப்பாட்ட ஒண்ணு இருக்கும், எங்க மாமாட்ட ஒண்ணு இருக்கும். மத்தபடி நாங்க கான்டாக்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கிறது கூட எங்களுக்கு முடியாது. அப்புறம் தான் நாங்க +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து மொபைல் வந்துச்சு. அதுல வந்து பசங்க ஏதாவது சாங் சொன்னாங்கன்னா வந்து அதை போட்டு கேட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கே, அப்போ அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சது சினிமா பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா. 2K கிட்லாம் உங்களை பார்த்து கதற போறாங்க. ஏன்னா இப்படியும் ஒரு 2K கிட் வந்துட்டு வளர்ந்துருப்பாங்களா அப்படின்னா, அதனாலதான் 90s சொல்றாங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சூப்பர் சிங்கர் நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வீட்ல இருந்த ரியாக்ஷனுக்கும் நீங்க பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு லைக் எல்லார்கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷனையும் உங்க பொண்ணு நான் வந்து டிவில பார்த்தேன் அப்படின்னு சொல்ற ரியாக்ஷனா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சினிமா பாட்டை நீங்க பாட போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது பார்த்தது. கருங்குயிலே பாடினதுக்கே காலேஜ்ல உள்ள அத்தனை பேரும் ஷாக்கு. எவ்வளோ ஷேர் பண்ணாங்க. அருணா வந்து சினிமா, எங்க ஸ்கூல்ல வந்து செந்தில்குமார்னு ஒரு சார் இருக்காங்க, என்னோட ஃபேவரட் ஸ்டாஃப். என்னோட 9th 10th கிளாஸ் டீச்சர், அவங்க சயின்ஸ் சார். அவங்கள வச்சுதான் நான் வந்து பிசிக்ஸ் எடுத்தேன். அவங்களும் +2ல எடுத்த பிசிக்ஸ் சார், 11th 12th எடுத்தேன். அவங்கள வந்து சார்னு சொல்றதை விட ஒரு அண்ணன் சொல்லலாம். அவ்வளோ கேரிங்கா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துப்பாங்க. அந்த சார் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கும் பேசுவேன் நானு சார் கிட்ட, அருணா நீ சினிமா பாட்டு பாடுவே அப்படிலாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் அப்பெல்லாம் சொல்லுவேன், நீ அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் சார்னு சொல்லுவேன். இப்ப எப்படி அருணா பாடினேன், ஏதோ பாடிட்டேன் சார், வர்றது வரட்டும், வராம போச்சுன்னா போறது போகட்டும், முயற்சி மட்டும் பண்றேன் அவ்வளவுதான். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான் நான் இந்த பாட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பாடினது. இதெல்லாம் உனக்கு வருது, நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. போன் கால்ஸ் அவ்வளோ அந்த சாங்குக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. நாள் வந்து ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டேன், நான் நல்லா பாடுறேன்னா, நான் நல்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, நல்லாதாம்மா இருக்கு பாடுங்க. அடுத்தடுத்து ரவுண்ட்ஸ் வரும்போது பயம் இருந்தது. ஏன்னா ரவுண்டோட நேம் எல்லாம் கொடுக்கும் போது அதுக்கு சாங் எடுக்கணும்ல மேட்சா. கரெக்ட். அந்த சாங் வந்து நமக்கு சூட் ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு மெலடி பாடுற மாதிரி, நார்மலா கேர்ள்ஸ் வந்து பாடுவாங்கல்ல அந்த மாதிரியும் இல்ல வாய்ஸ், இல்ல கீழே போயிட்டு பார்த்தா பையன் வாய்ஸ் மாதிரியும் இல்ல, ரெண்டுக்கும் இல்லாம நடுப்புற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சாங் எடுக்கணும், அது சூட் ஆகணும், அதுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சாங் செலக்ஷன் பண்ணி அதுல நம்ம சக்சஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த ரவுண்ட்ல நம்ம இருப்போமா, அடுத்த ரவுண்ட்ல இருப்போமான்ற தாட்லயே தான் இருப்பேன். அதனால புலம்பிக்கிட்டே இருப்பேன் அந்த ரவுண்டு பாடி முடிக்கிற வரைக்கும். பாவம் உண்மையாவே வந்து தங்கச்சி, எங்க அம்மா, என் ட்ரெயினர் ஸ்ரீகாந்த் அண்ணா, பேண்ட் மெம்பர்ஸ், முக்கியமா வந்து எங்க அம்மாட்டையும் பேண்ட் மெம்பர்ஸ்கிட்டையும் தான். எங்க அம்மா என் கூட தங்கியிருப்பாங்க நைட்லாம். நான் தூங்க மாட்டேன்ல, தூங்குன்னு சொல்லுவாங்க. தூங்காம இருக்காத, போனா போட்டும், உடம்பு வீணா போச்சுன்னா திருப்பி வராது. அம்மா அடுத்த ரவுண்ட்ல எப்படியாவது டேஞ்சர் ஜோனுக்கு போகாம இருக்கணும்ல, பாடினாலும் விடிய பாடுவோம். வீடியோ பாடிட்டு இருப்பீங்களா? அவங்க அம்மா உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அம்மா தூங்குவாங்க. ஐயோ, திடீர்னு எழுந்து உட்காந்தாங்கன்னா, இன்னும் தூங்கல நீ, இதோ இந்த சங்கதி வரமாட்டேங்குது பாடிட்டு இருக்கேன், நைட்ல எல்லாம் பாடி அனுப்புவேன்.
ஐயோ ஸ்ரீகாந்த் நான் நினைச்சா அவங்க ரொம்ப பிஸி. நான் பாடி அனுப்பிச்சிருவேன். அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள ரொம்பவும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் பாடி அனுப்பிச்சிருவேன். அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அதை கேட்டுட்டு ஏதாச்சும் மாடுலேட் பண்ணணும் இல்ல சங்கதி தப்புன்னா அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. அதை கேட்டு அப்பவே முடிச்சிடணும், இல்லைன்னா அதுவும் சரி வராது. முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். அதை எடுத்துட்டு போய் பேண்ட்ல பாடி காட்டுவேன். ஒருத்தரா ரிஹர்சல் தான் இருக்குன்னா மணி அண்ணா இது கரெக்டா இருக்கா, சாமி அங்கிள் இது கரெக்டா இருக்கா, நல்லா பாடனா, ரஞ்சிதா தாளத்துல இருக்கா, ஒவ்வொருத்தரையும் வந்து டவுட் கேட்டே வந்து டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டேன் ரொம்ப. அப்படி சொல்லல, அப்படி நல்ல பிள்ளை இல்ல, அதனால எல்லாரும் வந்து ஏதோ பிள்ளை டவுட் கேக்குதுன்னு எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஆர்வமா இருக்கிற ஒரு மியூசிக் எந்தூசியாஸ்டிக் அப்படின்னு உங்களை வந்து அப்படியே சொல்லிடலாம் இல்லையா? அப்படியும் சொல்ல முடியாதா? அப்புறம் உங்களை நான் எந்த கேட்டகரியில தான் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா பெர்ஃபெக்டா பாடினாலும் ஒரு 80% கரெக்டா பாடணும்ன்றது மட்டும் இவ்வளவு வந்து நர்வஸா எல்லார்கிட்டயும் வந்துட்டு இது லைக் கரெக்டா வருதான்னு கேட்டுட்டு நாங்க வந்து லைக் சேனல்ல பார்க்கும்போது இந்த ஒரு சாங் இவங்க பாடுறாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து மெனக்கட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது இல்லையா? பட் ஆனா அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு நர்வஸா இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும். அது எப்படி டப்புன்னு உடனே மாறுதாரு? நாக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாடி முடிச்சு என் மைக் வந்து இப்படி தர ஆடிட்டே தான் இருக்கும். பாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடுறதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் செக்ல கூட ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். சவுண்ட் செக்ல 2 வரி பாடுவாங்கல்ல, கீழே தங்கச்சி உட்காந்துருப்பா, நல்லா கேக்குதா, சவுண்டிங் நல்லா இருக்கா, நல்லா பாடுறேன்னா அந்த 2 வரிய எத்தனை வாட்டி பாடுவீங்க? அந்த 2 வரி அந்த 2 வரி வந்து 1 மினிட் தான் டைம் கிடைக்கும் நமக்கு. அந்த அதுக்குள்ள வந்து பாடி பார்த்துட்டு அதை கேள்வி கேட்பேன் 100 தடவை. நல்லா இருக்குல்லன்னு அவரை பார்த்துட்டே இருப்பேன். பேண்ட்ல உள்ளவங்க கரெக்டா இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பேன். டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன், கேட்டே தான் இருப்பேன். அங்க இருந்து எங்களுக்கு மேம் வந்து கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் சொல்லுவாங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணி ரெடியாமான்னு கேட்பாங்க. ரெடி மேம் சொல்லிட்டு மைக்க பிடிச்சிட்டே இருந்தேன்னா எப்படா அந்த கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் வரும் அப்ப ஆரம்பிச்சிருவேன். அது வரையும் அம்பியா இருந்துட்டு நீங்க வந்து லைட்ஸ் வந்தோடனே நீங்க அன்னியனா மாறிடுவீங்களா? லைட்ஸ் ஆஃப் பண்ணோடனே நான் வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்றதுக்காக அந்த கேப்ல கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன். அப்படி ரிலாக்ஸ் பண்ணும் போது நான் என்ன செட்ல கேட்டு பாருங்க, நீங்க போய் கேட்க முடியாது. ஆன் ஸ்டேஜ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வாக் பண்ணுவேன் ஸ்டேஜ்ல, இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும். இந்த நர்வஸ்னஸ் போனோன்னு செப்பல் எல்லாம் போட மாட்டேன் ஸ்டேஜ்ல. எப்போதுமே எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் செப்பல் போட மாட்டேன். செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு வாக் பண்ணுவேன். நம்ம நடக்கிற தரைத்தளத்துக்கும் நம்மளோட காலுக்கும் இருக்கிறது ஏதோ சயின்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிட்டு வந்து நின்னா அந்த நடுக்கம் வந்து குறைஞ்சு எனக்கு ஒரு கிரிப் கிடைக்கும். அந்த கிரிப் கிடைக்கிற வரைக்கும் நடப்பேன். அதாவது கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் சொல்ற வரைக்கும் நடப்பேன். அம்மா ஆடாம நில்லுன்னு சொல்லுவாங்க மேம், அப்பதான் வந்து ஸ்டெடியா நிப்பேன். சவுண்ட் செக் பண்ணும் போதும் நடந்துகிட்டே தான் பண்ணுவேன். அது இப்ப குளிர்ல நடக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து ஏசி பயங்கரமா வேற இருக்கும். எனக்கு ஏசி வேற ஒத்துக்காது. பாடி முடிச்சு வர வரைக்கும் உயிரே கையில இருக்காது. அதாவது நீங்க சொல்ற வார்ம் அப் எல்லாமே வந்து ஒரு அத்லீட்டா ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன். நான் சிரிச்சுட்டே இருப்பேன். எப்படி ஒரு மனுஷனால சிரிச்சுனே இருக்க முடியும்? அதான் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கா, என்ன பயமே இல்ல, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பயம் வெளில தெரியக்கூடாதுன்னா நான் சிரிப்பேன். அது யாருக்கும் தெரியாது. ஓகே. ஸோ வந்து ஷோ முடிஞ்சு 6 மாசம் மேல ஆகுது இல்லையா? உங்களுக்கு வந்து ஷோல இப்பவும் வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யார்? எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி நான் பேசுவேன். சும்மா நல்லா இருக்கீங்களா அதோட முடிஞ்சது. க்ளோஸ்னா பேண்ட்ல உள்ள 8 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்க எல்லாரும் எனக்கு கார்டியன். அவ்வளவுதான். அந்த மாதிரி சிம்பிளா முடிச்சாச்சு. 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர் தான் எனக்கு க்ளோஸ், வழிகாட்டிகள். அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப க்ளோஸ், எப்படி ரொம்ப க்ளோஸ் லாங்ல க்ளோஸ்னாலும் அவங்க மட்டும்தான். மத்தபடி கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷோஸ்லாம் போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதோட முடிச்சாச்சு. ஓகே. ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய சிஸ்டர் வந்து லைக் நீங்க பாடுறீங்கன்னு அவங்களும் அவங்கள படிப்பு விட்டுட்டு உங்க கூடயே வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவங்கயும் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபிகராவே உங்க கூடயே அந்த ஒரு ஜேர்னில இருந்தாங்க. நாங்க வந்து தனியா ஒரு மேடையில பாடினோம்னா அது சூப்பர் சிங்கர் மேடை தான். ஆக்சுவலா 2 பேரும் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கு கிடைக்கல. அந்த வருத்தம் அவளுக்கு இருந்துச்சு. அந்த வருத்தம் அவளுக்கு எப்ப போச்சுன்னா, அங்க ட்வின் 2 பேர் பாடினாங்க. அதுல வந்து ஒருத்தர் எலிமினேட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலிமினேட் ஆகும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆச்சோ இல்லையோ, எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு எமோஷனலா. அதை பார்க்கும் போது அன்னைக்கு உணர்ந்தோம், ஒருவேளை 2 பேரும் வந்திருந்து
இதே மாதிரி ஒருத்தர் பாதியில போனா 2 பேருமே டவுன் ஆயிருப்போம். இந்த ஜேர்னி சக்சஸ் ஆயிருக்காது. நானும் பாதியிலே வந்திருப்பேன். யாரோ ஒருத்தர் வந்து பேக்ல இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒருத்தருக்கு வெற்றியா இருந்தாலும் அது வந்து 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்கும். இல்ல ஒருத்தர் தோத்து போய் ஒருத்தர் மட்டும் உள்ள இருக்கும்போது அவ மட்டும் உள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அவங்க அந்த இடத்துல எலிமினேட் ஆகும்போது அந்த ஃபீலை வந்து எங்களால உணர முடிஞ்சுது. அப்பதான் ஓகே, நமக்கு வந்து கடவுள் ஏதோ ஒண்ணு செய்யறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவ பாட மாட்டா, அவ எனக்கு ஒரு சப்போர்ட்டர்னு. உண்மையா சொல்லணும்னா அவ என்ன விட நல்லா பாடுவா. ஓகே, ரீசெண்ட் டைம்ஸ் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் பாடாம ரெஸ்ட் எடுத்தா 2 வருஷம். அதனால அவளோட சிங்கிங் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாய்ஸ் வெளியே கேட்காது, அவ வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். இப்போ என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. மேபி ஃபியூச்சர்ல அவ வாய்ஸ் நான் கேட்க வைப்பேன். That's so sweet of you. ஸோ இப்போ வந்து ரியாலிட்டி ஷோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து ஷோல சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாரும் பார்த்தாலே வந்து இவங்கெல்லாம் கேள்வி ஞானத்துல பாடுறாங்கப்பா, இவங்கெல்லாம் சர்வைவே ஆக முடியாதுப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களா, ரன்னர் அப்லாம் வாங்குறாங்களா, இந்த மாதிரியான ஃபீல்லாம் வந்துட்டு நிறைய சீசன்ஸ்ல இருந்திருக்கு. நீங்க வந்து லைக் ஷோல வந்து ஒரு ஜேர்னி இவ்வளவு தூரம் ஆகி டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இந்த ஒரு விஷயத்துல? உழைப்பு தான். எதுவுமே வந்து தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும், அதுவே நம்மள வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு கிளாசிக்கல் வந்து அப்படியே பெர்ஃபெக்டா தெரியுமானா தெரியாது. வெஸ்டர்னே நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி குத்துப்பாட்டு பாடிருக்கேன், அதுவும் இல்ல. ஃபோக் பாடி இல்ல. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு உள்ள வரும்போது ஒரு தாட்ல தான் நான் உள்ள வந்தேன். இதுக்கு நம்ம போறது டைட்டில் வின் பண்றதுக்காகவோ ரொம்ப ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவோ இல்ல. மீடியாவுக்கு நம்ம போக முடியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயாச்சு, போக முடியுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, முயற்சி பண்ணா அதுக்கு போகலாம், வந்தாச்சு. வந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம், ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எனக்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அததான் நான் எதிர்பார்த்தேன். எவ்வளவு நம்ம நல்ல மனிதர்களை பாக்குறோம், ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நான் அப்டேட் என்ன எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி எதுவும் பெருசா இல்லை. அன்னன்னைக்கு என்ன கத்துக்கிறோம் அதுக்காகவே நான் வந்து உள்ள வரணும், ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு சில கட்டத்துல வந்து நம்ம அடுத்த ரவுண்ட்ல இருப்போமா அப்படின்னு பயம் இருந்தது. இல்லைனாலும் பரவாயில்ல, கடைசி ரவுண்டு நான் எந்த ரவுண்டுக்கு பாடி முடிக்கிறேனோ அந்த ரவுண்ட்ல நான் என்ன கத்துக்கிட்டு வெளில வந்தாலும் ஏதோ ஒண்ணு லேர்ன் பண்ணிட்டு வெளில வரணுங்கிறது தான். ஃபைனல் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா அந்த டைட்டில் வின் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. டைட்டில் எனக்கு அனௌன்ஸ் பண்ணவும் எனக்கு நான் கொடுத்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்மளான்னு. ஆனா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் என்ன கத்துக்கிறேன், எனக்கிட்ட எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது என்னால இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னு. பட் சூப்பர் சிங்கர்ல பாடும்போது தான் என்னால இவ்வளவு ஒர்க் பண்ண முடியும், இத்தனை மணி நேரம் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்கு, இந்த அளவுக்கு சங்கதி கிளாரிட்டிய கொண்டு வரலாம், எத்தனை டைம் பாடி பார்த்தா அது வரும், எனக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடணுங்கிறதே வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சும்மா கடமைக்கு ஒரு 4 தடவை பாடிட்டு அந்த மாதிரிலாம் பாடினா வராதுங்கிறதே வந்து அப்பதான் புரிஞ்சுது. சூப்பர் சிங்கர்ல பாடுற ஒவ்வொரு பாட்டையும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 500 தடவையாவது பாடி பார்த்திருப்பேன். அம்மாடியோ, இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நீங்க வந்து இந்த ஒரு ஹை த்ரோல எல்லாருமே வந்து அருணாவால இந்த பாட்டுலாம் லைக் பாட முடியுமா அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணதுன்னா நீங்க சொன்ன மாதிரி காண கருங்கோயிலே பாட்டு, அதுலதான் வந்து எல்லாரும் எல்லா பக்கத்துலயும் வைரலா வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். சோ அது கண்டிப்பா எங்களால லைக் அவங்களுக்கு எப்படி தெரியாது, எனக்கு லைவா கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்டு ஒண்ணு போனா இளவட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா, இளசுகளை தடுத்தா அது கேட்காது, ஏடடடடா பழசுகளை திரும்பி அது பார்க்காது, ஏடடடடா சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, காண கருங்கூயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா, மனசில் இடம் புடிச்சா ஆகா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஓஹோ ஊரு சன மூக்குல விரல வைக்கும்.
அப்படியே வந்து எனக்கு அந்த வாய்ஸையே அப்படியே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த பாட்டை நான் எப்போதும் பாடுற கிளாரிட்டியில பாட முடியல. ஓகே, கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோலாம் வந்து நமக்கு இல்லைங்க. நம்ம கேட்கும் போது வந்துட்டு ஆஹா பாட்டு அப்படியே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தது. உங்களுடைய இந்த ஒரு ரியாலிட்டி ஷோடைய ஜேர்னியோட எண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு, உண்மையிலேயே குடுக்குறாங்களா இல்லையா? ஆக்சுவலா கொடுப்பாங்க. ஓகே, ஓகேங்களா, அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. நம்ம எங்க இருந்து கிஃப்ட் வாங்கினாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்காக ஏதாவது கிஃப்ட் டாக்ஸ் இருக்கும். சோ அந்த கிஃப்ட் டாக்ஸ் பே பண்ணோம்னா நம்மளோட கிஃப்ட் தான், அது நமக்கானது தான். அந்த வீடும் எனக்கு தான், அவங்க சொன்ன கேஷும் எனக்கு தான். அந்த சில ஃபார்மாலிட்டிஸை நான் வந்து முடிச்சிட்டேன்னா அதை எனக்கு கொடுத்துருவாங்க. அது என்னால தற்காலிகமா அதை என்னால செயல்படுத்த முடியல. ஸோ அதனால நான் அந்த வீடு இன்னும் வாங்கல. நிறைய பேர் வந்து நான் வந்து பயங்கரமா எனக்கு வீடு வாங்கிட்டேன், உள்ளுக்குள்ள பங்களா வச்சு மாடி இருக்கு, பென்னி சார் வந்து 25 லட்ச ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காங்க, நான் 10 லட்ச ரூபாய் கேஷ வாங்கி என் தங்கச்சிக்கு ஒரே செயினா போட்டேன், 10 லட்ச ரூபாயும் கேஷ் வாங்கி ஹோமுக்கு கொடுத்துட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் போய் இதுதான் உண்மை. நான் சொன்னது உண்மை, மத்ததெல்லாம் போய். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க படிக்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? சிரிப்பு வரும். உலகம் ஒரு மாயை, அவ்வளவுதான். ஆஹா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு ஃபீல் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு என்னன்னா இந்த மாதிரி லைக் அதே ஒரு வாய்ஸ் வந்து அப்படியே வரும்போது அது நிறைய பேர் வந்து இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா? ஒரு சிங்கரா அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு பாடலை வந்துட்டு லைக் ரெப்ளிகேட் பண்றோன்றது தாண்டி நம்மளோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு தான் நம்ம பண்றோம் இல்லையா? இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு சிங்கரா அது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது?